ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்டா. ஆமாடா, இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல். அதனால் ஜிக்கு ஒரு ஒன் ஷாட் நான் வந்திருக்கேன். நீங்கள் கூட கேட்கலாம், எஃப்எஃப்ஏ சரியாக போட மாட்டேறீங்க, இல்லை ஒன் ஷாட் வேறையா அப்படின்னு. நிறைய பேர் வந்து பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. போடணும்னு நினப்பேன், ஆனால் சுத்தமாக டைமே இருக்காது இல்லையா, அதனால தான் விட்டுட்டேன். சரி, ஓகே, இவங்களுக்காவது போடலாம். அது மட்டும் கிடையாது, திடீர்னு வந்து ஒரு ஸ்டோரி வந்துச்சு. என்னடா ஒரே சேடு வைபாகவே போயிட்டுருக்கு, கொஞ்சம் வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும், நம்மளுடைய ஜிமினை வந்து எப்போவுமே அழுவ வச்சுட்டே இருக்கோமே, அவரை வச்சு சின்னதாக ஒரு ஃபன்னாக ஒரு ஒன் ஷாட் இல்லைனா 2 ஷாட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தோணுச்சு. கண்டிப்பாக இது வந்து 2 ஷாட்டாக தான் வரும். உங்களுக்கு தெரியுமா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்னும் 1 ஹவரில் அந்த அம்மாவுக்கு வந்து பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து நைட் 11 வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துட்ருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக மார்னிங் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. சரிடா, வளவலன்னு பேசாமல் பர்த்டே கேர்ளுக்கு ஒரு விஷ் போட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. இந்த நாள் மட்டும் கிடையாது, லைஃப் லாங் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து நடக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம், எப்போவுமே பாசிட்டிவாக மட்டுமே யோசிங்க. எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் நான், நெகட்டிவாக இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி யோசிக்காதீங்க. எப்போவுமே பாசிட்டிவாக மட்டுமே யோசிங்க, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நடக்கும். என்னடா அக்கா திடீர்னு வந்து தத்துவம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதை வச்சு வந்து நான் சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக பர்த்டே அன்னைக்கு எப்போவுமே பாசிட்டிவ் வைப்பாகவே இருங்க. அச்சோ, அவங்களுடைய நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. அவங்களுடைய நேம் வந்து என்னென்னு எனக்கு சரியாக தெரில. அவங்க வந்து ஐடி வந்து கிருத்திகா அப்படின்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன்டா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிக்கிறோம். ஓகேடா, ஸ்டோரியோட நேம் அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் பார்ட்னர். இது முடிஞ்ச அளவுக்கு ஜிமினை அழுக வைக்காமல், ஜியோனை ஃபீல் பண்ண வைக்காமல் நம்ம கொஞ்சம் ஃபன்னாகவே எடுத்துகிட்டு போகலாம். வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னது இது அப்படி சொல்லி ஒருத்தர் அப்படியே வாயா ஆண் பொழந்தபடி அங்கே முன்னாடி இருக்க அந்த வீட்டை தான் பார்த்துட்ருக்கிறாரு. டேய், என்னடா பண்ணுற? ஹோப், என்னது இது? என்னதுன்னா வீடுடா. வீடுன்னு சொல்லாத, பங்களான்னு சொல்லு. சரிடா, பங்களாடா, வாடா போகலாம். பங்களா கூட இல்லை ஹோப், இது அரண்மனை. இவன் புதுசாக கண்டுபிடிச்சிட்டான், அரண்மனை தாண்டா, வடா உள்ளே போகலாம் அப்படி சொல்லி அங்கே ஜிமினோட கையை பிடிச்சி உள்ளே ஜேஹப் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஜிமின் அப்படி சுற்றி பார்க்குறாரு. அந்த வீடே அவ்வளோ பெருசாக இருக்குது. வீட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து கார்டன்ஸ் தான், பெரிய பெரிய மரம், ஃப்ளவர்ஸ், செடிங்க, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இதை பாரு ஜிமின், இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணோம். முக்கியமாக ஜின் சொல்லி பர்சன் இருக்காங்க, இந்த வீடு அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் இந்த வீட்டில் உனக்கு வேலை கிடைக்கும், புரியுதா? அப்புறம் உன்னுடைய இந்த சேட்டை, இந்த சுட்டித்தனத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரு. உன்னை என்னான்னு வச்சு நான் சமாளிக்க போனேன் எனக்கு தெரியல. பத்தாதுக்கு உங்கள் தாத்தாக்கு லெட்ரு எழுதி வச்சுட்டு ஓடியாந்துருக்க. தாத்தாக்கு மட்டும் நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான். என்னைய சொல்லணும்டா, உன்னை பற்றி தெரிஞ்சுருந்தா என்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னேன் பற்றியா? அதான் என்னமோ சொல்லுவாங்கள்ல, தவளை வாயாலே கெடுன்னு, அந்த மாதிரி என் வாயில் நானே கெட்டுறேன் அப்படி சொல்லி அவர் வாயை அவரே வந்து அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் வந்து என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் போகக்கூடாது, அதிகமாக இங்கே இருக்க வேலை செய்கிறவங்கள்ட்ட ரொம்ப பேசக்கூடாது, தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வேலை இருக்கிறப்ப மட்டும்தான் உள்ளே போகணும், மற்ற நேரம்லாம் நமக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கா அந்த வீட்டில் தான் நம்ம வந்து இருக்கணும், நேரத்துக்கு சாப்பாட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இங்கே ஜெயப் விடாமல் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம ஜிமின் காதில் வாங்கினா தானே. அவர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜெஹூப் வந்து வாயில் கை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன ஜெஹூப், சும்மா ஆனே பார்த்துட்ருக்கே, நான் சொன்னது எதுனா உனக்கு காதில் விழுந்துச்சா? இங்கே ஜிமின் திருன்னு முடிச்சுட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. உன் முகரக்கட்டையை பார்த்தா ஒன்றும் தெரியலையடா. என்னமோ ஒன்று, எனக்கு என்ன வந்துச்சு, இந்த பாரு ஜெஹோ, எனக்கு இங்கே வேலை கிடச்சே ஆகணும், இல்லைனா உன்னையை பற்றி உன் பேரண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லி கொடுத்துருவேன். ஷோ முடியலடா. இந்த பாரு, நான் எந்நேரமும் உன் கூட இருக்க மாட்டேன், புரியுதா? நான் இங்கே டிரைவராக வேலை பார்க்குறேன், அதுவும் ஆரம் சார் அப்புறம் ஜின் மேம்காக நான் வேலை பார்க்குறேன். அவங்க எப்போவுமே வெளியே தான் இருப்பாங்க, வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நின்னாலும் இருக்க முடியாது. நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா புரியுதுல்ல? உன்னுடைய சேட்டையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாலே போதும். புரியுது ஜெஹோ, சும்மா நொய்யின்னு பேசிக்கிட்டு அப்படி சொல்லி அப்போவும் அவருடைய பார்வை அந்த வீட்டை சுற்றி தான் வந்துட்டுருக்கு. இப்போ வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. ஜிமீன், இங்கே வந்து உட்காரு. அப்படி சொல்லி அவர் வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்கிறாரு. என்னடா நல்ல பிள்ளைய மாறிட்டேன்? நான் இல்லை,
புது இடமா இருக்கா, அதான் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. அப்போனா ஒரு 2 நாள் போயிடுச்சுன்னா பழகிடும்டா. அப்புறம் பழைய மாதிரியே ஆகிடுவேன். வேணாண்டாப்பா சாமி, நீ இப்போ இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருடா, இல்லைன்னா உன்னோட சேர்த்து எனக்கும் வேலைக்கு ஆப்பு வச்சிடாத, புரியுதா? இவன்கிட்ட போய் என் லவ் மேட்ரு சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கண்ணீர் வர்றது குறையா அங்கே ஜேஹோப் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜேஹோப், இதெல்லாம் இங்கே பழக்கொண்டா, இதெல்லாம் இங்கே இருக்க ஓனரோட ஆர்டர், யார் வந்தாலும் அவங்கள நல்லா கவனிக்கணும்னு. ஓ, அப்படின்னா ரொம்ப நல்லவங்களோ? பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்கன்னு வச்சுக்கேன். அப்படி சொல்லும் போதே அங்கே மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குற சத்தம் கேட்குது. இப்போ ஜேப் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுறாரு. ஜிமீன் அவன்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா ஆப்போசிட்டில் இறங்கி வர பர்சன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, ஜின் தான். எந்திரி எந்திரி ஜிமீன், இப்போ வாயை புழக்காதோட, வாயை மூடு அப்படி சொல்லிட்டு அங்கே வாய்க்குள்ளே ஜேப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமீனுமே அப்படி எந்திரிச்சு பார்க்குறாரு. ஜின் இறங்கி வரும்போதே அவருடைய பார்வை முன்னாடி ஜிமின் மேலே தான் இருக்குது. ஜிமின் நல்லா கூர்மையாக கவனிக்கிறாரு. அங்கே ஜின்னோட ஃபேஸ் அழகாக இருந்தாலும் அந்த ஃபேஸில் ஒரு வெறுமை, எதையும் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அந்த மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த ஃபேஸில் ஒரு ஆளுமை தெரியுது, எல்லாமே கலந்து இருக்க மாதிரி இருக்குது. ஜின் இப்போ இறங்கிக்கிட்டேயும் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஜெஹூப் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பார்வை பக்கத்தில் நிற்கிற ஜிமின் கிட்ட போது, மேம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே ட்ராயிங் டீச்சர் வேணும் அப்படின்னு. ஓ, நீ சொன்ன பர்சன் இவங்க தானா? ஆமாம் மேம், ரொம்ப நல்லா ட்ராயிங் வரைவான், என்னுடைய வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான். அவனுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு பார்த்துடுவோம். சரி ஓகே ஜெயஹோப், நீ போய் காரை ரெடி பண்ண, கொஞ்ச நேரத்தில் நானும் சாரும் வந்துடுவோம். ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜெயஹோப் வந்து போயிடுறாரு. ஜெயஹோப் போனோடனே இங்கே ஜிமின்னு திரு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கிறாரு. உட்காரு அப்படி சொல்லி தலையாத்துட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. உன்கிட்ட நிறைய திறமை இருக்காமே, நானும் அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு இங்கே வேலை இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வேகமாக ட்ராயிங் வரையலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த ஜூஸை குடி, அதுக்கப்புறம் அதை பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு கடைன்னு அந்த ஜூஸை குடிச்சிடுறாரு. சரி ஓகே, உனக்கு நான் 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளாடியும் எனக்கு திருப்தி ஆகிற மாதிரி உன்னுடைய ஒர்க் இருக்கணும், அப்போ தான் உனக்கு இங்கே வேலை, சரியா? உன்னுடைய டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்லி ஜின் வந்து கால் மேலே கால் போட்டு அந்த சோஃபாவில் அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போது ஜிமீன் அவருடைய அந்த ட்ராயிங் வரைவார் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் பென்சில் தான் வச்சுருக்கிறாரு. அப்புறம் ஒரு ஒயிட் கலர் சார்ட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே வச்சிடறாரு டேபிளில். இப்போ அப்படியே ஒரு ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போது அவருடைய ஃபேஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல் வருது. இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அவர் அப்படியே ட்ராயிங் வரைய ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஜிமின் வந்து அப்படியே சைலண்ட்டாக ட்ராயிங் வரைஞ்சிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜின்னோட பார்வை ஜிமின் மேலே இருக்குது. ஜிமினோட ஃபேஸே தான் பார்த்துட்டுருக்கிறாரு. அந்த ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக அப்பாவியாக இருந்தாலும் அந்த கண்ணில் ஒரு கூர்மை இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு மும்பரமாக அந்த ட்ராயிங் வந்து வரைஞ்சிட்ருக்கிறாரு. லிப்ஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல். இந்தாங்க மேம் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜீன் அந்த சார்ட்டை எடுத்து காட்டுறாரு. உட்காந்துட்டு இருந்த ஜீன் டக்குன்னு எந்திரிச்சிடாரு. எப்படி இது அப்படி சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கிறாரு. அது என்ன மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துருந்துருப்பார் இல்லையா, அதை தான் அவ்வளோ அழகாக ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. இது ஜின்னால் நம்பவே முடியல. ஓகேவா மேடம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் எப்படி இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸில் ஸ்மைலே வந்துடுது. இவ்வளோ டேலண்ட்டு இவங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அங்கே ஜின் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்க்குற ஒரு விஷயத்த அப்படியே வரைஞ்சிருவேன். இது என்னுடைய டேலண்ட்டா இல்லை காட் கொடுத்த கிஃப்டான்னு சொல்லி எனக்கு தெரியாது மேடம், என்னால் நம்பவே முடியல. உன்னுடைய நேம் என்ன? ஜிமீன். இனிமேல் என் குழந்தைங்களுக்கு நீ தான் ட்ராயிங் டீச்சர். எப்படி உங்ககிட்ட இந்த அளவுக்கு திறமை இருக்கோ, இதே மாதிரி தான் என் குழந்தைங்களும் ட்ராயிங் பண்ணணும். அவங்களுக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இருந்தாலும் நல்ல டீச்சர் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு வழியாக அவங்களுக்கு நல்ல டீச்சர் கிடச்சிட்டாங்க. என்ன ஜீன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? ஆரம் இதோ பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜீன் அந்த ட்ராயிங் எடுத்து போய் ஆரம்பிட்ட காட்டுறாங்க. என்னது ஜீன் இது, அப்படியே உன்னையே வரைஞ்சி வச்சுருக்காங்க, இவனை வரைஞ்சது? ஆமாம் சொல்லி ஜீன் வந்து தலையாட்டுறாரு. அப்போனா நீ முடிவு பண்ணியிருப்பியே. ஆமாம், நம்ம குழந்தைங்களுக்கு இவங்க தான் ட்ராயிங் டீச்சர். அப்பா, இனிமேல் நான் நிம்மதியாக இருப்பேன். 2 மந்த்ஸாக என் உயிரை போட்டு எடுத்துட்டேன், குழந்தைங்களுக்கு ட்ராயிங் டீச்சர் வேணும் அப்படின்னு. ஆமாம், யார் கூப்பிட்டு வந்தா? அது ஜெஹூப் இல்லை, ஜெஹூப் தான் கூப்பிட்டு வந்தான். ஜெஹூப் ஊரில் இருந்தா நீங்கள்? ஆமாம் சார், பக்கத்து வீடு. சரி ஓகே, இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஜெஹூப் சொல்லியிருப்பான்ல,
அதை தான் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அவர் தான் ஆன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தார். எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. சார் அப்படி சொல்லி தலையை ஆட்டிக்கிறாரு. அப்புறமா ஜெஹூப்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். அப்புறம் இங்கே தான் இருக்கணும், அடிக்கடி ஊருக்கு போகணும்னு சொல்லிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய வேலை ஈவினிங்க்கு மேலே தான். ஏன்னா அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ராயிங் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? சரி ஓகே, எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, ஆரம் நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்புறம் ஜீன் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இப்போது ஜிமின் அவருடைய ரூமை தான் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஏன்னா அங்கே ஜின் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மேடை கூப்பிட்டு அவங்களுக்கான ப்ளேஸை காட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இப்போ அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ, எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஒரு ரூமே, வீடு அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அவருடைய ஃபேஸே வாடிடுது. அவங்க கிராண்ட்பாவோட நினப்பு வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா வீட்டில் சண்டை போட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி வந்திருப்பார். அவங்க தாத்தா எப்போவுமே ஜிமினை அவர் கைக்குள்ளேயே தான் வச்சிட்ருப்பாரு. அது ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்மளும் 4 பேர்கிட்ட போய் பேசணும், 4 ஊருக்கு போகணும், பழகணும் அப்படின்னு சொல்லி தான் ஜிமின் வந்து நினைப்பார். ஆனால் அவங்க தாத்தாவை பொறுத்த வரைக்கும் ஜிமின் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு தான் அவர் தாத்தா நினச்சிட்டு இருப்பார். இப்போது ஜிமினுக்குமே அவங்க தாத்தாவோட நினப்பு வருது. என்ன பண்ணுறது கிழவா, நீ இப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? நான் இருந்தேன்னா உனக்கு எதனா குக் பண்ணி கொடுப்பேன்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படி சொல்லி ஜிமின் வந்து அப்படியே அவங்க தாத்தாவோட மெமரிஸில் அந்த ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. என்ன ஜிமின், வசதியெல்லாம் போதுமா? ஜெஹூ, நீ நீ வந்துட்டியா? எப்படி வந்த? நீ அவங்களுக்கு டிரைவர் தானே? அது முக்கியமான ஒரு ஃபைல் இங்கே விட்டு போயிட்டேன்னாங்க, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. சரி நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சொல்லு, நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லையே. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஜெஹூ, எனக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொன்னாங்க. குழந்தைங்கன்னு சொன்னாங்க. எத்தனை குழந்தைங்க அவங்களுக்கு? 2 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு, 2வது பையன். 2 பேருமே ஸ்கூல் போயிருக்காங்க, ஈவினிங் வந்துடுவாங்க. ஓ, அப்போது வீட்டில் இவங்க 4 பேர் மட்டுமா? இவங்க 4 பேர் மட்டுமாவா? இவங்க பிரதர் 2 பேர் இருக்கிறாங்க. யாரோடையது? ஜின் மேம் இருக்காங்களா, அவங்களுடைய பிரதர் 2 பேர். இந்த வீட்டோட வாரிசுன்னு சொன்னால் அவங்க 2 பேர் தான். ஜென் மேம்க்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க பிரதருங்களை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லை இல்லையா. அவங்களும் கண்டிஷன் போட்டு தான் மேரேஜ் பண்ணாங்க. ஆரம் சார் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தான் ஜென் மேமை மேரேஜே பண்ணாங்க. ஓ, அவங்க பிரதர்னா அவங்களுக்கு 2 பிரதர். ஒருத்தர் பேர் வந்து ட்ரயாங், அப்புறம் இன்னொருத்தர் பேர் வந்து ஜியோன். ஒருத்தர் உன்னைய மாதிரியே தான் தெரியுமா. ஒரு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன்னுடைய ஞாபகம் தான் வரும். அவ்வளோ சேட்டை பண்ணுவார், அந்த குழந்தைங்களோடு விளையாடுவார், எல்லோரும் கூட அவ்வளோ நல்லா பேசுவார். ஆனால் இன்னொரு தம்பி இருக்கிறாரு, முன்னாடி அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். அவர் வந்துட்டார் சொன்னவே அந்த இடமே அவ்வளோ சைலண்ட் ஆயிரும். ஆனால் ட்ரயாங் சார் மட்டும் அவரை பார்த்து பயப்படவே மாட்டார். ஜின் மேம் கூட ஜியோன் சார் மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ட்ரயாங் சார் டோட்டல் டிஃப்ரெண்ட் தெரியுமா. சரி ஓகேடா, நான் போகிறேன், நீ ரெஸ்ட் எடு, ஓகேவா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜெஹூப் வந்து போயிடறாரு. இப்போது ஜிமின் போய், பாடா எவ்வளோ பெரிய ரூம், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய வீடு சைஸ் இருக்குது இந்த ஒரு ரூம். அப்போனா இந்த பங்களா இல்லை இந்த அரண்மனை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ விண்டோ வழியாக அதோடைய மேன்ஷனை பார்த்துட்ருக்கிறாரு. பார்க்குறதுக்கே அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கும். ஈவினிங் டைமும் ஆகிடுச்சு. ஜெஹூப் சொல்லு, அவங்க குழந்தைங்களோட நேம் என்னன்னு சொல்லி நீ சொல்லவே இல்லை. ஓ ஆமலை, பொண்ணுக்கு வந்து 8 வயசாகுது. அது பேர் வந்து ஜூனா. 8 வயசாகுதா? ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. 8 வயசு குழந்தைக்கு அம்மாவா அவங்க? எதுக்கு இருந்தாலும் வாயை பொழப்பான், வாயை மூடுறான் அப்படி சொல்லி அங்கே ஜிமினோட வாயை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. பையனுக்கு 7 வயசாகுது. அவன் பேர் வந்து ஜீனு. என்னது ஜூனுவா? ஜூனு இல்லைடா, ஜீனு. என்னடா பேர் இதெல்லாம்? ஏன் நான் வேணா பேரை மாற்றி வைக்க சொல்கிறேன். புதுசாக வந்திருக்க ட்ராயிங் டீச்சருக்கு பேர் பிடிக்கல சொல்லவா? ஆமாடா சொல்கிறா அப்படி சொல்ல முடியாது. பொழுட்டுன்னு ஜெஹூப் வந்து ஜிமினை வந்து அடிக்கிறாரு. எதுக்குடா அடிக்கிற? அரிய கொட்ட மாதிரி பேசாத, சொன்ன வேலையை மட்டும் செய், அதிக பரிசுத்தனமாக எதுவும் பண்ணாத. போ, இதுதான் ரூம், குழந்தைங்க உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படி சொல்லும் போதே ஜிமின் தலையை தள்ளிக்கிட்டு இப்போ அந்த ரூம்குள்ளே வராரு. பார்த்தனா அங்கே 2 குழந்தைங்க டெரராக ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. பொண்ணை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு அப்படியே ஆரம் மாதிரியே இருக்குது. ஓ, அப்பாவோட சாயல் போல இருக்குது அப்படி சொல்லி இப்போ அப்படியே திரும்பி ஜீனு பாப்பாவை பார்க்குறாரு. அது பையன் பார்க்குறதுக்கு அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்குது. இது அம்மா மாதிரி போல் இருக்குது. ஹாய், நான் தான் அவங்களுடைய ட்ராயிங் டீச்சர், என்னுடைய நேம் ஜிமின் அப்படி சொல்லி கையை நீட்டுறாரு. 2ம் அந்த கையையும் பார்த்துட்டு மாறி மாறி பார்த்துக்கவும் செய்து. ஏன் என்னாச்சு?
கையெல்லாம் கொடுக்க மாட்டிங்களா என்ன? எங்களுக்கு வேறு டீச்சர்ஸ் எப்போவுமே இந்த மாதிரிலாம் கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களே. ஆனால் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க? எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்க பிடிக்காதுப்பா. உன்னுடைய நேம் என்ன? ஜூனா. உன்னுடைய நேம் ஜீனு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமான்னு சொல்லி அந்த குழந்தை வந்து தலையாட்டுது. அவங்க அம்மா மாதிரியே ஃபேஸ் வச்சிட்ருக்கு. நீ ஏன் ஃபேஸை ஒரு மாதிரி ரூடாக வச்சிட்ருக்க? ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் வச்சிட்ருப்பாங்க அதனால். ஓஹோ ஆமல்ல, பார்க்குறதுக்கு உங்கள் அம்மா மாதிரியே இருக்குது, அப்படி தான் வச்சிட்ருப்பேன். இதை பாருங்கள் பசங்களா, ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் நம்முடைய கிளாஸ் வந்து ஜாலியாக போகும், சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கவும் செய்வீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் கிளாஸே போர் அடிக்கும் பாப்பா அப்படி சொல்லி பேச ஒரு மாதிரி உம்முன்னு வைக்கிறாரு. ஆனால் டீச்சர்ஸ்கிட்டலாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களே. யார் சொன்னால் அந்த மாதிரி? இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதை பாருங்க பாப்பா ப்ளீஸ், எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, எனக்கும் போர் அடிக்கும்ல, ப்ளீஸ் பாப்பா ப்ளீஸ் அப்படி சொல்லி நீலோன் போட்ட மாதிரி உட்காந்துட்ருக்கிறாரு ஜிமின். சரி போனால் போகுது அப்படி சொல்லிட்டு அந்த பசங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி ஜிமினுமே போய் அந்த பசங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணன்னு சொன்னால், வாவ் ஜிமி செம்மையாக வரைகிறீங்க, எப்படி ஊனாலும் மட்டும் இப்படி. எனக்கு கூட ட்ராயிங் வரணும் ரொம்ப பிடிக்கும், உங்களை மாதிரி நானும் ட்ராயிங் வரைங்க கற்றுக்கணும் அப்படி சொல்லி அங்கே ஜூனா பாப்பா தான் சொல்லிகிட்ருக்கு. என்னன்னு சொன்னால், இப்போது அவங்க 2 பேரும் ஜிமின் வந்து பார்க்கும்போது எப்படி நின்றுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கே ஜிமின் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. ஜீனு என்ன பண்ணுது, அப்படியே கிட்ட வந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். எதுனா மிஸ் ஆகுதா அப்படின்னா, ஆனால் எதுவுமே மிஸ் ஆகலை, கரெக்டாக வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. நிச்சயமாக இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லி ஜீனு வந்து சொல்கிறாரு. ஆமாம்ல ஜீனு, எப்படி இருக்குது பத்தியா? ஜிமின் என்ன இதே மாதிரி எங்கள் மாமாங்களே வரைச்சி கட்டுறீங்களா அப்படி சொன்னோன்னு தான் ஜேப் சொன்ன ஞாபகம் வருது. உங்கள் மாமாங்கன்னா டேங் மாமா, அப்புறம் ஜியோன் மாமா. ஒருத்தர் வந்து காமெடி பீஸு, இன்னொருத்தர் டெரர் பீஸு அப்படின்னு சொல்லி அங்கே ஜீனு தான் சொல்லிட்டு இருக்கிறான். அங்கே கிளாஸ் போதோ இல்லையோ இவங்களுக்குள்ள செம்மையாக ஃபன் போயிட்டுருக்கு. அது அந்த பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து பணக்கார வீட்டு குழந்தைங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஸ்கூலுக்கு மட்டும்தான் போயிட்டு வரணும். இது எல்லாத்துக்குமே டீச்சர்ஸ் வீட்டிலே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு போவாங்க. இது அந்த பசங்களுக்கு பிடிக்கவே இல்லை. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஜிமின் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே அந்த பசங்களுமே வந்து ஜிமின்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன, ஒருத்தர் காமெடி பீஸு, இன்னொருத்தர் டெரர் பீஸு. ஆமாம், எங்கள் டயாங் மாமா இருக்கிறாருல, அவர் செம்ம காமெடி பண்ணுவார். அவர் கூட இருந்தோன்னு சொன்னால் சிரித்து வயிறே வலிக்கும். ஆனால் என் மம்மா கூட அந்த மாதிரி பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. என் மம்மா அப்படியே ஜியோன் மாமா மாதிரியே எப்போ பார்த்தாலும் ரூடாகவே சுற்றிட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப கேரிங் என் ஜியோன் மாமா, தெரியுமா? அப்போனா உங்களுக்கு காமெடி பீஸை பிடிக்குமா, டெரர் பீஸை பிடிக்குமா? எங்களுக்கு 2 பேருமே பிடிக்கும் அப்படி சொல்லி பசங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே பேசிக்கிட்டே நிமிந்து பார்க்குறாரு. அப்படியே ஸ்டன்னாகி போய் பார்த்துட்ருக்காரு. என்னன்னு சொன்னால், ஆப்போசிட்டில் அதாவது பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு பேக் சைடில் ஒரு பர்சன் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அந்த வாலில் சாஞ்சபடியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் சொல்ல போனால் அந்த முன்னாடி இருக்க பர்சனை பார்த்து ஆள் ஃப்ளாட்டே ஆகிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. மீன் நீ வரைஞ்சி தருவியா மாட்டியான் அப்படி சொல்லி கீழே பசங்க கேட்டோன்னே அது வந்து அப்படி சொல்லி அங்கே ஜிமின் வந்து தடுமாறும் போது அங்கே முன்னாடி இருக்க பர்சன் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டிட்டு ஜிமினை பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறாரு. அவ்வளோதான், ஜிமினுக்கு சொல்லவா வேணும். ஜிமின் ஆங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பே அப்படி சொல்லி சத்தம், பசங்க 2 பேரும் பயந்து போய் டயாங் மாமா அப்படி சொல்லி அப்படியே டயாங் மேலே அப்படியே ஜம்ப் ஆயிடுது. 2 பசங்களை அப்படியே கேரி பண்ணுற மாதிரி பிடிக்கவும் முடியல. 2 பசங்களையும் அப்படியே ஸ்மைல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினும் அப்படி தான் டயாங்கை பார்த்துட்ருக்கிறாரு. ஏய் இறங்கு கீழே, ஐயோ வர ரொம்ப வெயிட் ஆகிட்டீங்க, ரொம்ப சாப்பிட்ற ஜூனா பாப்பா நீ. மாமா எனக்கு சாப்பிட்றது தான் பிடிக்கும் தெரியும்ல அப்படி சொல்லி பேக்கெட் உள்ள கையை விட்டு ஆராயுது. வாங்கிட்டு வந்திருக்கேன், இறங்குடி வாண்டு அப்படி சொல்லி கீழே இறக்கி விட்டு இதான் புடி அப்படின்னு சாக்லேட் எடுத்து பசங்க கையில் கொடுக்குறாரு. அதுங்களும் ஹாப்பியாக வாங்கிட்டு டேங்கோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே குனிஞ்சிட்டு நிற்கிறாரு. தேங்க்யூ மாமா அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு 2மே ஓடுது. இந்த ஜிமின் கத்துறாரு. ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ½ hour தான் ஆகுது. அதுக்குள்ளாட்டி இந்த பசங்க அப்படி ஓடுறாங்களே அப்படி சொல்லிட்டு பின்னாடியுமே வந்து ஏய் எங்கே ஓடுறீங்க அப்படி சொல்லி பின்னாடியே ஓடுறாரு. ஓடுனவர் அப்படியே ஒருத்தர் மேலே அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த இடத்துல செவரு இப்படி வந்துச்சு, ஆனால் நான் வரும்போது இல்லையே அப்படி சொல்லி அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அவ்வளோ ரூடாக நம்ம ஜியோன் தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஓ, இது அந்த டெரர் பார்ட்டியாக இருக்குமோ? அறிவில்லை அப்படியே வந்து மேலே மோதுவேன். இப்போ ஜிமின் அப்படி கால் பண்ணிட்டேன், சாரி. ஜிமினை மேலேருந்து கீழே வரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீ தான் புதுசாக வந்திருக்க ட்ராயிங் டீச்சரா? ஆமாங்கிற மாதிரி ஜிமின் டிங்கின்னு தலையாட்டுறாரு.
கிளாஸ் முடிஞ்சால் உன்னுடைய பிளேஸ்க்கு போகணும். இங்கே என்ன ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய லிமிட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நடந்துக்க, புரியுதா? இந்த மாதிரி வந்து மேலே மோதிர வேலைலாம் வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உனிய. அங்கே ஜிமினுக்கு அப்படியே ஐஸெல்லாம் கலங்கிடுச்சு. ஜியோன் ப்ரோ, இப்போ எதுக்கு நியூவாக வந்திருக்க டீச்சரை திட்டிகிட்டு இருக்கீங்க? கையட்ரா அப்படி சொல்லி அந்த கையை ஷோல்டரில் கை போட்டுப்பாரு டயாங். அந்த கையை வந்து அப்படியே எடுத்து விட்றாரு. என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் நானும் ட்வின்ஸ்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. உருவத்தில் கூட மேட்ச் இல்லை, குணத்தில் கூட மேட்ச் இல்லை அப்படி சொல்லும் போது அங்கே ஜிமினுக்கு என்னது ட்வின்ஸா அப்படி சொல்லி மாறி மாறி பார்த்துட்ருக்கிறாரு. எனக்கு சின்ன ஒற்றுமை கூட இல்லை ரெண்டு பேருக்குமே. அங்கே டேங்கோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. இந்த ஸ்மைலை பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஜிமினோட ஃபேஸ்லேயும் ஸ்மைல் வந்துடும் போல இருக்குது. இப்போ அப்படியே திரும்பி ஜியோனோட ஃபேஸை பார்க்குறாரு. அது அவ்வளோ ரூடாக இருக்குது. பார்க்கும்போதே பிள்ளைக்கு அழுகையே வந்துடும் போல இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அச்சிச்சோ இப்போ எதுக்கு அழுவுறீங்க? இந்தாங்க அப்படி சொல்லி ஒரு சாக்லேட் எடுத்து நின்றுறாரு. ஜிமின் அந்த சாக்லேட்டையும் டேங்கையும் மாறி மாறி பார்த்துட்ருக்கிறாரு. அழுகுற பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தா சமாதானம் ஆயிடுவாங்களாம். நீயும் பார்க்குறதுக்கு நல்லா குழந்த மாதிரி இருக்க அப்படி சொல்லி டயாங் சொல்கிறாரு. டயாங் அப்படி சொன்னோன்னே இப்போ டயாங், என்ன ப்ரோ லிமிட்டாக நடந்துக்கன்னு சொன்னால் உனக்கு புரியாதா? அவங்க இங்கே வெறும் வேலை பார்க்க தான் வந்திருக்கான். இந்த மாதிரி பண்ணி தான் அவ்வளோ ப்ராப்ளத்தை இழுத்து போட்டு வச்சுருக்க நீ. ஐயோ ப்ரோ மறுபடியும் ஆரம்பிக்காத போ, நீ வேறு ரொம்ப டயர்டாக இருக்கல, இன்றைக்கி வேறு மீட்டிங் வேறு போச்சு, தயவுசெய்து போ போய் ஃப்ரெஷ்ஷாக அப்படி சொல்லி அங்கே ஜியோனோட முதுகில் அப்படியே கையை வச்சு டேங்க் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறாரு. டே என்னடா பண்ணுற போ ப்ரோ அப்படி சொல்லி தள்ளிகிட்டே போயிட்டு இப்போ அப்படியே திரும்பி ஜிம்மினை பார்த்து மறுபடியும் கண்ணடிக்கிறாரு. ஜிம்மினுக்கு அப்படியே வாரி தூக்கி போட்டுருது. என்ன அவர் எப்போ பார்த்தாலும் கண்ணடிச்சிட்டே இருக்கிறாரு, கடவுளே அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு ஜிம்மின் ஓடிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா பெட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் அந்த மலைமாடு. நல்லா இருக்கிறான் பாரு, அவன் உடம்பு அது இப்போ இடிச்சோட எனக்கு வலிக்குது அப்படி சொல்லி அவரோட சோல்டர் வந்து தடவி கொடுக்குறாரு. எப்படி இருக்கிறான் பாரு, உடம்பு கல் மாதிரி வச்சிட்ருக்கான். ட்வின்ஸ் வேறையா, நம்பவே முடியல. டயாங் சார் இப்படி இருக்கிறாரு, அவன் மலைமாடிக்கு எப்படி இருக்கான் பாரு, நம்பவே முடியாது, யாராலையும் நம்பவே முடியாது ரெண்டு பேரும் ட்வின்ஸுன்னு. என்னை யாருமே அப்படி திட்டினதே கிடையாது. என் தாத்தா என்னை எவ்வளோ செல்லமாக பார்த்துப்பாரு. தாத்தா என் மேலே இன்னும் நீ கோவமாக இருக்கியா அப்படி சொல்லி அப்படியே பெட்டில் சாஞ்சிட்டாரு. ஏன்னா லெட்ரு எழுதி வச்சு தான் அந்த வீட்டோடய ஓடியாந்துருப்பார். தாத்தா அவரை விட்டுருக்கவே மாட்டார். நான் போவேன், நானும் சம்பாதிப்பேன் அப்படி சொல்லி தான் ஜெஹோப்பை மிரட்டி கிரட்டி அவர் வீட்டோடய ஓடியாந்துருப்பார். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் லைட்டாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு ஜெமீன். அந்த குரங்களோட சத்தம்லாம் அப்படியே கீச்சுன்னு காதில் விழுகுது. இப்போ அப்படியே அவருடைய விண்டோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலே அந்த மேன்ஷனோட பேக் சைடு தான் அப்படியே தெரியுது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வீட்டை சுற்றி அவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸ் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த அரண்மனையை சுற்றி தான் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. மலை மாடு இங்கே என்ன பண்ணுது அப்படி சொல்லி குனிஞ்சு பார்க்குறாரு. என்ன சொன்னால் அங்கே ஜியோன் தான் உட்காந்து யோகா பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி 2 குழந்தைங்களுமே உட்காந்துட்ருக்குறாங்க. ஜினு அமைதியாரு, ஜியோன் மாமா கத்தப்போகுது அப்படி சொல்லி 2 பேரும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு அங்கே ஜியோன் பண்ணுறத தான் அவங்க 2 பேரும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் ஜிமீன் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கிட்டே நடந்து வந்துட்டாரு. ஐ ஜிமீன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜூனா, என்னடி அவங்க பாரு ஜிமினா அப்படி சொல்லி இடிச்சிட்டு ஜூனா பாப்பா வந்து ஜீனுட்ட சொல்லுது, ஏய் ஜிமின் ஹாய் அப்படி சொல்லி இங்கேருந்து ஜீனு வந்து கையாட்டுறாரு. ஹாய் குட் மார்னிங் அப்படி சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறாரு. இப்போ அவருடைய பார்வை பக்கத்தில் உட்காந்துட்ருக்க ஜியோன் மேலே போகுது. அப்போ கூட ஜியோனோட ஃபேஸ் உருன்னு தான் இருக்குது. எப்படி வச்சுட்ருக்கான் பாரு மூஞ்சியும் ஆளும் அப்படின்னு வாய்க்குள்ளே வந்து அப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஜியோன் வந்து நல்லா நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜிமின் இங்கே வா, நானா எதுக்கு வா சொல்கிறேன் அப்படி சொல்லி அங்கே ஜீனு தான் கூப்பிட்றான். அப்புறம் அப்படியே கிட்ட போகிறாரு. வா இங்கே வந்து உட்காரு, நீ என் கூட சேர்ந்து யோகா பண்ணுறியா? என்னது யோகாவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. உட்காரு யோகா பண்ணு. இல்லை உட்காருன்னு, அது வந்து உட்காரு அப்படி சொல்லி ரூடாக சொல்கிறாரு. அவ்வளோதான் ஜிமினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஃபுல்லாக அப்படியே உட்காந்துடுது. பத்மாசனத்தில் உட்காரு. பத்மாவா அது யார் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லி ஜூனா தான் அங்கே சொல்லுது. ஓஹோ இதுக்கு பேர் தான் பத்மாவா? பத்மா இல்லை பத்மாசனம், என்னமோ ஒரு சனம். ஜீனு சாரி மாமா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அங்கே மூச்சு போயிடுச்சு இல்லை அதான் பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே ஜிமின் குறுன்னு ஜியோனே பார்த்துட்ருக்கிறாரு. என்னென்னா அவர் மூச்சை உள்ளே இழுக்கிறாரு வெளியே விடுறாரு. என்ன பண்ணுறாரு? என்ன பார்க்குற? இல்லை இது எப்படி பண்ணணும், இப்படி பண்ணு அப்படி சொல்லி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறாரு. இல்லை எனக்கு புரியல. இது கூட தெரியலையா முட்டாள் அப்படி சொல்லிட்டு ஜியோன் வந்து எழுந்திருக்கிறாரு. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அமைதியாக இருக்கணும், குழந்தைங்க அங்கே யோகா பண்ணிகிட்ருக்காங்கல்ல அப்படி சொல்லி ஜியோன் இப்போ ஜிமின் பக்கத்தில் வந்துட்டாரு, முன்னாடி க்ளோஸாக வந்துட்டாரு. இப்போ எதுக்கு அப்படி சொல்லி ஜிமின்
ஒரு மாதிரி பதட்டமா ஜியோனை பார்த்து கேட்குறாரு. இந்த பார் இந்த கை எடுக்கலாம் அப்படி சொல்லி ஜிமினோட கையை எடுத்து ஒரு நோஸில் வந்து வைக்கிறாரு. அப்படி சொல்லி அவர் அவன்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறாரு. அவர் தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டாருன்னு வாயை திறந்துருவார். அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கிறாரு. வாயில் மூச்சு விடக்கூடாது, வாயை மூடு அப்படி சொல்லி இன்னொரு கையை வச்சு ஜிமினோட வாயை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணார். அப்போ கூட ஜிமினோட அந்த மவுத்துலேருந்து அவர் கையை எடுக்கவே இல்லை. ஒரு கையை எடுத்துகிட்டு போய், அதாவது ஒரு கையை ஜிமினோட கையை பிடிச்சி அவருடைய நோஸில் கொண்டு போய் வைக்கிறாரு. இந்த இந்த நோஸ் இந்த பக்கத்து நோஸை மூடிடணும், புரியுதா? இப்போது இது வழியாக உன்னுடைய மூச்சை உள்ளே இழுக்கணும். அப்புறம் இந்த கையால் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வழியாக நீ உன்னுடைய மூச்சை வெளியே விடணும். இதுதான் மூச்சு பயிற்சி, புரியுதா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. கண்ணில் ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு உடம்புலாம் ஒரு மாதிரி அப்படியே ஷேக் ஆகுது. எவ்வளோ க்ளோஸ் ஆகலாம் யாருக்கிட்டேயுமே இருந்ததே கிடையாது ஜிமின். அப்படியே ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஓகே இந்த மாதிரியே பண்ணு அப்படி சொல்லி ஜியோன் போய் அவருடைய பிளேஸில் போய் உட்காந்துட்டாரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். ஓகே டைம் முடிஞ்சிச்சு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு ஜியோன் சொன்னோன்னே பசங்க 2 பேரும் விட்டால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஓடியே போயிட்டாங்க. ஜியோனுமே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்போ பயங்கரமாக சிரிக்கிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே டயாங் தான் நின்றுட்டுருக்கிறாரு. டயாங் சார் இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை நீ மாட்டிக்கிட்டியா? இவர்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் காலையிலே எழுந்திரிச்சு ஜாக்கிங்கிற பேரில் காரை எடுத்துகிட்டு போய் காரில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வரேன். ஆனால் நீ மாட்டிக்கிட்டியா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டயாங் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. சார் சிரிக்காதீங்க சார் அப்படி சொல்லி ஜிமின் எழுந்திரிச்சு போய் டயாங்கோட செஸ்ட்டில் போய் அடிக்கிறாரு. இப்போது அவருடைய கையை டயாங் பிடிச்சிட்டு அந்த கையை குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கிறாரு. என்னாச்சு சார்? இல்லை அப்படி சொல்லி இப்போ அவர் கையை எடுத்து ஜிமினோட கையில் வச்சு பார்க்குறாரு. என்னாச்சு சார்? ஜிமின் நீ ரொம்ப குட்டியாக இருக்க, இதை பாரு அப்படி சொல்லி அங்கே டயாங்கோட கையையும் ஜிமினோட கையையும் சேர்த்து வச்சு காட்டுறாரு. சார் கிண்டல் பண்ணாதீங்க அப்படி சொல்லி அங்கே டயாங்க அடிக்கிறதுக்கு திறத்துறாரு. டயாங்குமே ஓடிட்டுருக்கிறாரு. பின்னாடி வந்து ஜிமின் போய் பின்னாடியே ஜிமினுமே ஓடுறாரு. இதை மேலே இருந்து ஜியோன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணார். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜிமின் பயத்தில் அவருடைய கண்ணை அப்படியே பிளிங்க் பண்ணி ஜியோனை பார்த்துருந்துருப்பார் இல்லையா? ஜியோனோட ஒரு கை அங்கே ஜிமினோட லிப்ஸில் இருந்திருக்கும் இல்லையா? அது எல்லாமே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சின்னதாக ஒரு ஸ்மைல் ஜியோனோட ஃபேஸில் வருது. இப்போ நம்ம அப்படியே இன்னொரு பால்கனில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஜிந்தா நிற்கிறாங்க. அப்படியே தான் 2 வீக்ஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். ஜிமின் அங்கே இருக்க ரூல்ஸை எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு தான் சுற்றுறது. அங்கே வாட்ச்மேன் வேறு ஹிந்தி பேசுகிற வாட்ச்மேன். ஜிமினுக்கு தெரிஞ்ச அரைகுறை ஹிந்தியை பேசியே அந்த வாட்ச்மேனை பைத்தியம் பிடிக்காத குறையாக வச்சிட்ருக்கிறாரு. அங்கே வாட்ச்மேனால் வாயை திறந்து ஜிமின் மேலே கம்ப்ளைண்ட் கூட சொல்ல முடியல. ஏன்னா ஜிமின் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான டீச்சர் ஆகி போயிட்டாரு. குழந்தைங்க போய் அவங்க அம்மா கிட்ட ஜிமினை பற்றி நல்ல விதமாக வேறு சொல்லி வச்சுருக்காங்க. அதனாலே வாட்ச்மேன் பயந்து போய் ஜிமினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதே கிடையாது. ஜிமினோட அட்டகாசம் தாங்க முடியலாங்க. வாட்ச்மேனுக்கு மட்டும்தான் அப்படி. மீதி அங்கே வேலை பார்க்குற அந்த சமையல் வேலை பார்க்குற எல்லாருக்குமே சரி, அங்கே வீட்டு வேலை பார்க்குறவங்க தோட்டத்து வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஜிமின் ஃபேவரெட்னே சொல்லலாம். ஜிமின் நீ நீ ஒரு டீச்சர் தானேடா, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ பேர் ரெஸ்ட்டுடா, என்னை விட்டுறா, நான் காரை கழுவிக்கிறேன்டா. முடியாது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த காரை கழுவுறதுக்கு ஜெயப் கூட மல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ இதுக்கு நான் அவங்க கூட வெளியே போயிருக்கலாமே, புதுசாக அந்த ஆரம் சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவர் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு, இந்த பைத்தியக்காரன்ட்டு என்னையே மாட்டி விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயோப் தலையில் அடிச்சுக்காத குறையா நின்றுட்டு இருக்கிறாரு. காரை கழுவுறங்கிற பேரில் ஜெயோப்பை தொப்பு கடையாக நினச்சிட்டாரு. ஜெயோப் அப்படியே முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்காரு ஜிமினை. ஹாய் டயாங் சார், ஹாய் டயாங் சார் அப்படி சொல்லி இங்கேருந்து கையாட்டுறாரு. அங்கேருந்து டயாங்குமே ஹாய் ஜிமின் அப்படி சொல்லி கையாட்டுறாரு. பூச்சிடா வேணாண்டா அப்புறம் ஏன்டா கூப்பிட்ற? ஏய் ஆரம் சார் சின்ன மேமும் வர நேரம்டா, வேணாம் சொன்னால் கீழ்றா அடங்குடா அப்படி சொல்லி ஜியோப் எவ்வளோ அடைக்குமே கேட்கல. ஹாய் ஜிமின் அப்படி சொல்லி அங்கே டயாங் வந்த உடனே பைப் எடுத்து டயாங் மேலே ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறாரு. டயாங் என்ன பண்ணுற அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது காதில் கூட வாங்கலை, ஃபுல்லாக நினச்சிட்டாரு. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பைப்பை திருப்பி பார்த்துட்ருக்கிறாரு. என்னென்னா பைப்பில் தண்ணி வருது, நின்று போச்சு, இது யாரோடைய வேலைனா ஜெஹோப்போட வேலை தான். ஜெஹோப் அப்படி சொல்லி திரும்புறாரு. மூட்டை முடிச்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்டா, நீ கண்டிப்பாக உன்னோட சேர்த்து என்னை இந்த வீட்டோடு திறத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜெஹோப் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் டயாங் அவருடைய ஆஃபீஸ் பேக்கை வச்சு தான் மூஞ்சியை மறைச்சிருந்துருப்பாரு. இப்போ அந்த பேக் அப்படியே கீழே இறக்குறாரு. ஜிமின் அப்படி சொல்லி கோவமாக கூப்பிட்றாரு. இப்போ ஜிமின் அப்படியே மெதுவாக திரும்பி டயாங்கை பார்த்தோன்னே ஒன்று இன்னைக்கு அப்படி சொல்லி தரத்த ஆரம்பிக்கிறாரு. முடிஞ்சா நீ பிடிச்சிப்பாரு அப்படி சொல்லி செம்ம ஓட்டமாக ஓடிட்டுருக்கிறாரு. பின்னாடி டயாங்குமே ஓடுறாரு.
ஜிமின் அந்த பக்கம் இந்த பக்கம் பூந்து பூந்து ஓடிட்டுருக்கிறாரு. ஜிமினால் இதுக்கு மேலே சுத்தமாக முடியல. வேணா டயாங், இல்லைடா இன்றைக்கி உன்னை எனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படி சொல்லி அங்கே டயாங் செம்ம ஃபார்மில் இருக்கிறாரு. ஆனால் இங்கே ஜிமினால் தான் முடியல. போச்சு இன்றைக்கி டயாங் சரி நான் என்ன பண்ண போகிறாரோ தெரில. கண்டிப்பாக வேலையை விட தூக்குவாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயிப்பாங்க. தூரமாக என்ன கையை கட்டின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. அப்படியே ஜிமின் ஓடியாந்து, அப்பா இந்த இடத்துல நம்ம மறைஞ்சு நின்றுக்கலாம் அப்படின்னு போய் மறைஞ்சு நின்றுக்கிட்டாரு. ஜிமின் மரியாதை வெளியே வந்துரு அப்படி சொல்லி அந்த பக்கத்தில் நின்ட்டாயாம். முடியாது நான் வரமாட்டேன் அப்படி சொல்லி இப்போது அவர் திரும்பி நின்றுட்டு அந்த ஒரு பர்சன் தான் நின்றுட்டுருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, ஜியோன் தான். அவருடைய ஹிப்பில் கையை வச்சுக்கிட்டு முடியாது என்னால் வர முடியாது அப்படி சொல்லி பின்னாடி ஜிமின் வாய்ஸ் கொடுக்குறாரு. ஜிமின் மரியாதை வெளியே வந்துரு, செம்ம கட்டுப்பாக இருக்கேன் நான் அப்படின்னு இந்த பக்கம் வந்து பிடிக்கலான்னு வர்றாரு. முடியாது அப்படி சொல்லி இந்த சைடு வந்து நின்றுக்கிறாரு. இந்த பக்கம் கை எடுத்துகிட்டு வர்றாரு. முடியாது சொல்லி இந்த பக்கம் வந்து நின்றுக்கிறாரு. இப்படி சுற்றி ஜிமின் அந்த அதாவது ஜியோனை சுற்றியே 2 பேருமே ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன பண்ணுறட்டாயாம் அப்படி சொல்லி ஒரு கோல்டான வாய்ஸ். ஆத்தி இது யார் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமின் இவ்வளோ நேரம் ஹிப்பில் கை வச்சு பிடிச்சிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அதில் வந்து கையை எடுத்துகிட்டு ஓடலாம்னு சொல்லி போகிறாரு. எம்பி அவருடைய கையை ஜியோன் வந்து பிடிச்சிட்டாரு. போச்சு நான் போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சிவப்பு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. அங்கே இருந்த நிறைய பேர் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு கார் வருது. ஜியோன் இதெல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கே டயாங் வந்து சொல்கிறாரு. அங்கே வர்றது ஜின்னோட கார். இப்போது ஜிமினோட கையை பிடிச்சி தரன்னு ஜியோன் வந்து இழுத்துட்டு போயிடுறாரு. சாரி நான் வேணும்னே பண்ணல, அமைதியாயிரு அப்படி சொன்னதான் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆகிட்டாரு ஜிமின். ஜின் அப்புறம் ஆரம் 2 பேருமே காலேருந்து இறங்கி, ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, இப்போ ஏன் அப்படி நின்றுட்டுருக்கா அப்படி சொல்லி ஜின் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஜின், இன்றைக்கி வெயில் கொஞ்சம் ஓவராக இல்லை. ஆமாம் அதுக்கு அப்படி சொல்லி ஜின் மேலேருந்து கீழே வரைக்கும் டயங்க பார்க்குறாங்க. அதுதான் ஃபுல்லாக நனைஞ்சிடலான்னு. டயம் இன்னும் குழந்த மாதிரி இருக்காது, இப்போ ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ண அப்படி சொல்லி ஜின் பல்ல கடிச்சிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜியோன் அப்புறம் ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜிமினோட கையை தரத்தானே இழுத்துட்டு வந்துருப்பார்ல. அறிவில்லை உனக்கு, எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, ஏன்னா குழந்தையா. உங்கள் ஜூனாவும் ஜீனுவும் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா இந்த வேலையை விட்டே உன்னை தூக்கியிருப்பாங்க. ஆளும் வளரலன்னு பார்த்தா அறியும் வளரல அப்படி சொல்லி அவங்க ஜியோன் பல்ல கடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ஜியோன் திட்ட ஜிமினோருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அழுதா அதுக்கு நான் திட்டுவார் அப்படி சொல்லி பயந்து போய் ஜியோனே தான் பார்த்துட்ருக்காரு. இன்னும் ஒரு வாட்டி இந்த மாதிரி உன்னை பார்த்தேன் அவ்வளோதான், உன்னை சாவடி அடிச்சிருவேன் போ அப்படி சொல்கிறாரு. அப்பவும் ஜிமின் அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. என்ன போன்னு சொன்னேன். ஜிமின் இப்போ அப்படியே அவருடைய பார்வை அவருடைய கைக்கிட்ட தான் போகுது. இப்போ ஜியோனுமே அவர் எங்கே பார்க்குறாரோ அங்கே தான் பார்க்குறாரு. பார்த்தனா அங்கே ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு கையில் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஓ ஷிட் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த கையமே அப்படியே விட்டுறாரு. விட்ட உடனே விட்டால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்த விட்டு ஜிமின் ஓடியே போயிட்டாரு. மலை மாடு எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கான். ஆளும் வளரலையா அறிவும் வளரலையா, இவனுக்கு மட்டும் அறிவு அப்படியே வளர்ந்துருக்கு பாரு, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கான், என்ன தான் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஜிமின் அப்படியே தூங்கவும் செஞ்சிட்டாரு. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜியோனை அவாய்ட் பண்ணிடுவார் அவர். ஜியோனோட ஃபேஸை கூட வந்து அவர் பார்க்க மாட்டார். ஆனால் டயங்கை பார்த்தா மட்டும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வந்துடும். அந்த பக்கம் குழந்தைங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஜிமின் கூட நல்லாவே மிங்கிள் ஆகிட்டாங்க. அழகாக ட்ராயிங் வரையும் கற்றுக்குறாங்க. அப்படி தான் ஒண்டே அப்படித்தான் ஜிமின் இன்னும் மேலே ஏறு அது ஊருக்கு பாரு. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, எனக்கு இவ்வளோ உயரம்லாம் ஏறி பழக்கமே இல்லைடா. இந்த பாரு எங்களுடைய ஃப்ரெண்டு தானே, ஒழுங்கு மரியாதை எனக்கு அந்த ஃப்ரூட்டை பறிச்சு கொடு. டேய் உங்ககிட்ட இல்லாத பணமாடா, ஃப்ரிட்ஜை திறந்து பாடுறா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குடா, இந்த பழம் தான் உனக்கு வேணுமா? எஸ் எனக்கு இந்த பழம் தான் வேணும், ரொம்ப நாளாக நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அடா கடங்காரா அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் மெதுவாக ஏறிட்டுருக்கிறாரு. அது வந்து மாமரம். ஜிமின் அது கிட்டேயும் போயிட்டாரு. இன்னும் ஒரு எக்கி அதை பறிக்கணும் அவ்வளோதான். திட்டிக்கிட்டே அதை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கீழே எத்தனை பழம் இருக்குது, இவனுக்கு இந்த பழம் தான் வேணுமா? இதுதான் செல்லம் கொடுத்து வளர்க்குறதா? இந்த வயசில் என்ன உடம்பு பிடிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் வாய்க்கிலே திட்டிக்கிட்டு அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்ம அப்படியே குழந்தைங்க சைடு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நேரம் ஆணு ஜிமினே பார்த்துட்டு இருந்ததுங்க. அங்கே காரோட சத்தம் கேட்டோன்னே போச்சு அம்மா வந்துட்டாங்க, இங்கே நிற்கிறத பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு 2 அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஓடிடுச்சுங்க. இது எதுவுமே தெரியாமல் ஜிமின் அங்கே பழம் பறிக்கிறதுல மும்பரமாக இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஜிமின் உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரியே அந்த பழத்தையும் கை வச்சிட்டாரு. அந்த பழத்தை பறிக்கும் போது அந்த பழத்தோடு சேர்ந்து அவருமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாரு. போச்சுடா இன்றைக்கி நமக்கு
ஐயோ! தாத்தாவோட ஞாபகம் வருது. ஒரு வாட்டி அந்த தாத்தா நம்மகிட்ட கால்ல பேசியிருக்கலாமே, ஃபோன் போட்டா கூட எடுக்க மாட்டேங்குதே. தாத்தா உன் பேர சாக போறேன் அப்படிங்கிற மாரி அவர் அப்படியே கீழ விழுகுறாரு. அம்மாடி! ஏதோ கல்லு மேல விழுந்துட்டேனே. போச்சு. மண்டையில அடிபட்டுருச்சு. எங்கெங்க அடிபட்டுச்சுன்னு தெரியல. தாத்தா உன் பேர சாக போறேன். ம். எப்படி சாக போற? தூக்குல தொங்க போறியா? இல்லைனா என்கிட்ட கன் இருக்குது, நான் வேணால் ஷூட் பண்ணவா? மறுபடியும் அதே வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா கீழே ஜியோன், ஜியோன் மேலே ஜிமீன். ஐயையோ! அப்போவே கல்லுன்னு தெரிஞ்சுச்சு. ஆனால் இந்த கல்லுன்னு சொல்லி தெரியாமல் போச்சே. போச்சு. இன்றைக்கி என்ன நான் பேச போகிறானோ தெரியலையே. ஒரு வேளை நம்மளை கொலை பண்ணிடுவானோ? சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜியோனை விட்டு எந்திரிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் காலு ஸ்லிப் ஆகி தொப்புக்கட்டின்னு ஜியோன் மேலே விழுகிறார். அம்மாடி! இப்போ ஜியோன் சொடக்கு போட்டு, நான் கத்தணும், நீ கத்துறியா? என்னது, இவன் கத்துவானா? இவன் தான் உடம்ப கல் மாதிரி வளர்த்து வச்சுருக்கான். இவன் மேலே விழுகிற நான் தான் கத்தணும். இவன் எதுக்கு கத்துறான்? சாரி சார் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் தட்டு தர மாதிரி அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு நின்னவர் சும்மா போக வேண்டியதானே. சார் அப்படி சொல்லி கையை கொடுத்து ஜியோனை தூக்குறாராம். ஜியோன் அவரையும் பார்க்குறாரு, அந்த கையையும் பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஜியோன் ஜிமினோட கையை பிடிச்சி எந்திரிக்கிறான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் தொப்புக்கத்தின்னு ஜிமின் போய் ஜியோன் மேலே விழுந்துட்டாரு. இந்த வாட்டி பயவில்லைக்கு ரொம்ப வலி வருது. இருந்தாலும் வாயை திறக்கவே இல்லையே. அப்படி சைலண்ட்டாக படுத்துட்ருக்கிறாரு. இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி. ஷோ மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் டயர்டே ஆகிட்டாரு. இப்போ திடீர்னு ஜிமினோட ஐஸ்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. என்னது இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. என்னன்னா அவருக்கு என்னமோ ஒன்று ஃபீல் ஆகுது. அப்படியே நிமிந்து ஜியோனை பார்க்குறாரு. ஜியோன் குறுகுறுன்னு ஜிமினே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அத்தடி, இங்கே வேற என்னமோ நடந்துருமோ? ஜிமின் வேண்டா, இதுக்கு மேலே இருக்கிறது உனக்கு ஆபத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் மேலே அப்படியே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எந்திரிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இன்னும் ஜிமினுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இதனால இப்படி ஆகுது அப்படி சொல்லி தான் யோசிக்கிறாரு. இப்போ குனிஞ்சு அவர் தான் பார்க்குறாரு. என்னென்னா அவருடைய 2 கையுமே ஜீவனோட செஸ்ட் மேலே இருக்குது. ஓஹோ, இதுக்கு நம்ம தான் காரணமா? கரும் பிடிச்ச ஜிம்மி, உனக்கு அறிவே இல்லைடா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடியே போயிட்டாரு. எங்கே ஓடுறான் இவன் அப்படின்னு நம்ம ஜெயப்போட வாய்ஸ் தான் இது. எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ஜெயப் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஓடின ஓட்டத்துக்கு ஒரேல பிட்டி பிடிக்க கட்டுறானோ. நம்மளும் எத்தனை வாட்டி தான் அதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறது. இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததும் போதும், தினம் நம்ம வேலை போயிருமேன்னு நினச்சி செத்ததும் போதும்டா. ஒரே தான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்ம ஓடிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயோப்பு ஒரு முடிவு எடுத்து நேராக அவருடைய ரூமுக்கு வந்து அவர் போயிட்டுருக்கிறாரு. ஜிமீன் உனக்கு அறிவே இல்லைடா. ஐயோ, அது என்ன அப்படி இருந்துச்சு, ஐயோயோ அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே கல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. அவ்வளோ பெருசாக போச்சு. ஜிம்மி கொஞ்சம் விட்டு தான் உன் நிலைமை என்னடா ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அவர் இத்தனைக்கும் ரூமை வந்து தாள் போட்டு அப்படி குறுக்கும் முறுக்குமா நடந்துக்கிட்டே அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படியே நம்ம ஜேன் சைடை பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஜீவன் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் ஃபேஸில் ஒரு க்யூட்டான ஸ்மைல் வேறு இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு பால்கனில் நின்று ஒரு பர்சன் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. என்ன சொல்கிற ஜீன், அது எப்படி? அவங்க வந்து 1 மந்த்து தான் ஆகுது. 2வது அவங்க வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். அவன் எப்படி உன் தம்பிக்கு செட்டே ஆகாது. ஆரம், நான் ஜியோனோட ஃபேஸில் அந்த ஸ்மைலை பார்த்தேன். கண்டிப்பாக அவனால் மட்டும்தான் நம்ம ஜியோனை பழைய ஜியோனை கொண்டு வர முடியும். அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணாமா ஜீன்? என்ன ஜீன் பேசிகிட்டு இருக்கேன்? ஆரம் நிறுத்துங்க போதும். காசு பணம் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்து தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கான். இதுக்கு யார் காரணம் நீங்கள் கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரியுமா? இவனோட லைஃப் மட்டும் கிடையாது, அவனோட லைஃப்மே சேர்ந்து ஸ்பாயில் ஆகுது. எனக்கு என்னமோ ஜியோனுக்கு ஜிமின் தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி தோணுது. இந்த 1 மந்தில் அவனை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு பற்றி நான் எல்லாமே விசாரிச்சிட்டேன். ரொம்ப நல்ல பையன். முக்கியமாக அவள் யாருமே இது வரைக்கும் லவ் பண்ணதே கிடையாது. அந்த ஒரு விஷயமே போதுமே ஜியோனுக்கு தகுதியாக இருக்கிறதுக்கு. இதை பாருங்க ஆரம், இதுக்கு மேலே ஜியோனை என்னால் இப்படி விட்டுட்டு இருக்க முடியாது. சரி ஓகே ஜின், நீ என்ன முடிவெடுத்தாலும் எப்போவுமே எனக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருப்பேன். உனக்கு நல்லாவே தெரியும்ல. எதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. அப்புறம் அவங்கக்கிட்ட அவங்க எல்லாட்டையும் நான் பேசிட்டேன். யார்கிட்ட பேசினேன்? சுகாக்கிட்டே பேசிட்டேன். சுகாட்ட மட்டும் கிடையாது, ஜிமினோட தாத்தாக்கிட்டே நான் பேசிட்டேன். இதெல்லாம் எப்போது? அவனை பற்றி விசாரிச்சேன்ல, அப்போவே அவங்க தாத்தாக்கிட்ட டேரெக்டாக போய் நான் பேசிட்டேன். இது என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. ஆரம், நீங்கள் வேலை விஷயமா போய் 1 வீக் கழிச்சு தான் ரிட்டர்ன் வந்தீங்க. அதுவும் இன்றைக்கி மார்னிங் தான் வந்தீங்க. வந்தோடனே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். என்றைக்காவது உங்ககிட்ட நான் எதனா மறைச்சிருக்கேனா? சரி ஓகே, டென்ஷன் ஆகாத. எப்போ மேரேஜ் வச்சுக்கலான் இருக்கேன்? நான் 1 வீக்கில் வச்சுக்கலான் இருக்கேன். 1 வீக் நான் ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கேன்.
இதுக்கு மேலே நான் தள்ளி போட விரும்பல ஆரம். என்ன தான் ட்ராங் வெளியே சிரிச்சிட்டே இருந்தாலும் அவனும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எங்கள் தன்னால் தான் ஜீவன் இப்படி இருக்கிறான்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ரெண்டாவது எத்தனை நாள் தான் சுகா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், யோசிச்சு பாருங்கள். சரி ஓகே, உனக்கு என்ன நல்லது தோணுதோ அதை நீ பண்ணு. ஜிமின்கிட்ட பேசிட்டியா? இதுக்கு மேலே தான் போய் பேசணும். இதில் ஜிமினோட சம்மதம் ரொம்ப முக்கியம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ ஜீவன்கிட்ட பேசு. ஜீவனும் அதை தான் சொன்னான். ஜீவன் ஓகே சொல்லிட்டானா? நான் போய் கேட்டேன், நீ ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க ஓகேவான்னு. அதுக்கு முன்னாடி ஜிமினுக்கு என்னை பிடிக்குமான்னு சொல்லி கேளுங்கன்னு சொன்னான். அவன் பிடிக்குன்னு சொன்னான், மேரேஜுக்கு தாராளமாக ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னான். ஏய், ஜீவன் சொன்னானா? என்னால் நம்பவே முடியலையா ஜீன்? ஆமாம், அவன் தான் சொன்னான். சரி ஓகே, நீ சொல்கிற மாதிரி இதை தள்ளி போட வேண்டாம். சீக்கிரமாகவே ஜீவனுக்கு ஜிமினும் அப்புறம் டேங்க்கு சுகாவும் மேரேஜ் பண்ணிடலாம். நீ ஜிமினுக்கு மட்டும் ஓகேவான்னு சொல்லி கேட்டு வா, மீதி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி ஜின் வந்து அப்படியே தலையாட்டுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண சொன்னால் நம்ம ஜிமினோட ரூமில் தான் பார்க்குறோம். தலைவர் ரொம்ப மும்பரமாக என்னமோ வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி பெயிண்டிங் அந்த மாதிரி அந்த கலரை வச்சுலாம் பண்ண மாட்டார். ஒரு பென்சில் ஒரு சார்ட் இருந்தால் போதும், அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிருவார். அந்த மாதிரி தான் அவர் காதிலெல்லாம் பென்சிலை சொருகி வச்சுட்டு என்னமோ ஒன்று மும்பரமாக வரைஞ்சிட்ருக்கிறாரு. வரைஞ்சி முடிச்சுட்டு இப்பில் கை வச்சு திருப்தியாக ஒரு பார்வை பார்க்குறாரு. அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவருடைய மைண்ட் வாய்ஸ். அந்த நேரம் பார்த்து அவருடைய கதவு வந்து நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யாரும் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி வச்சுருக்க அந்த ட்ராயிங்கை மேலே ஒரு திரை மாதிரி போட்டிருப்பார் இல்லையா, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி, அதை எடுத்து விட்டுட்டு இப்போ நேராக போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் மேம், என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அங்கே வந்திருப்பேனே. உங்ககிட்ட தனியாக பேசுகிறோம் ஜிமீன், அதனால தான் இங்கே வந்தேன். உள்ளே வரலாமா? ஐயோ வாங்க மேம் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜின்னை உள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே வந்த ஜீன் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அந்த ரூமே அவ்வளோ அழகாக ஃபுல்லாக ட்ராயிங்காலாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குல்ல ஜிமீன், ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்க. உன்னே மாதிரியே என் குழந்தைங்களும் பர்ஃபெக்டாக ட்ராயிங் வரைய கற்றுக்கணும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஜிமீன், உன் தாத்தாட்ட பேசுனியா? அப்படி சொன்னேன். ஜிமீன் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு. அவங்ககிட்ட தான் கேட்குறேன், தாத்தா எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? மேம், இது என்னமோ எனக்கு சரி வராதுன்னு தோணுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி? இந்த பாரு, இந்த காசு பணம் இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. என் தம்பிங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு மேரேஜ் ஆகும்போது என் பேரண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என் தம்பிங்களுக்கு நான் தான் இருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே நான் தான் பண்ணோம் மேம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தடுமாறாரு. இப்போது ஜின் வந்து ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, இந்த பாரு ஜிமின், என் தம்பி உண்மையில ரொம்ப ஆசைப்பட்றான். அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை நான் உடனே நிறைவேற்றி வச்சுருவேன். அவன் உண்மையில ரொம்ப ஆசைப்பட்றான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. ப்ளீஸ் நோ மட்டும் சொல்லிடாத அப்படி சொல்லி ரொம்ப இறங்கி வந்து பேசுகிறாங்க. இதை ஜிமினால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்க வந்து சாதாரணமான என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் எஸ்ஸும் சொல்ல முடியல, நோவும் சொல்ல முடியல. ஒரு மாதிரி தர்ம சங்கத்தில் நின்றுட்டுருக்கிறாரு. ப்ளீஸ் ஜிமின் நோ மட்டும் சொல்லிடாத அப்படி சொல்லி அங்கே ஜீன் அப்படியே கெஞ்சிற நிலமை நின்றுட்டுருக்கிறாரு. ஐயோ மேம், ஏன் அப்படிலாம் ப்ளீஸ் தான் சொல்லிகிட்ருக்கீங்க? அப்போ நான் எஸ்ன்னு சொல்ல, நோன்னு மட்டும் சொல்லிடாத. ஜிமின் லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, ஓகே மேம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லி ஜின் போய் ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், இவங்க நினச்சா என்னை பிளாக்மெயில் பண்ணி கூட என்னை மிரட்டி கூட உங்கள் தம்பிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நேற்று அவங்க தாத்தா கால் பண்ணி சொல்லும்போது, தாத்தா இது நடக்கவே நடக்காது, நான் அவங்ககிட்ட நோ தான் சொல்வேன் அப்படி சொல்லி அவங்க தாத்ததே வந்து ஜிமின் வந்து கத்திட்டு இருந்திருப்பாரு. டேய் இந்த பாரு ஜிமின், உன் மேலே நான் ஆல்ரெடி ரொம்ப கோவமாக இருக்கேன். அதனால தான் தாத்தா உங்ககிட்ட நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். 1 மந்த் கழிச்சு நீ ஏன் எனக்கு கால் பண்ணி பேசுகிறேன்? நான் கால் பண்ணாலும் நீ அட்டன் பண்ணலை. பாரா, உன்னை தேடி நல்ல லைஃப் வந்திருக்கு, ஓகே சொல்லு. தாத்தா உங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தாத்தா, இதெல்லாம் சரியாக வராது. இதை பாரு, நீ கோச்சிக்கிட்டாலும் கூட சரி, நான் நோ தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் ஜின் வந்து நேரில் பேசினோன்னே அவரால் நோ சொல்ல முடியல. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாரு, இன்னும் 1 வீக்கில் உனக்கும் என் தம்பிக்கு மேரேஜ், ரெடியாயிரு ஓகேவா? அதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க மாட்டேன், அங்கே இருப்பேன் என்னோடய தம்பி கூட அப்படி சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு ஜின் வந்து போயிடுறாங்க. ஜின் போனது தான் வேகமாக ஜெயோப் வந்து, டே எவ்வளோ பெரிய ஆள்றா நீ அப்படி சொல்லி வேகமாக வந்து ஜெயோப் வந்து ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணுற ஜெயோப், டே நினச்சி கூட பார்க்கலடா நீ இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னு. ப்ளீஸ் ஜெயோப் அந்த மாதிரிலாம் சொல்லாத. அவங்களுக்கு எப்படி நோ சொல்கிறது தெரியாமல் தான் நான் எஸ் சொன்னேன். என்னடா சொல்கிற? அவங்க எவ்வளோ பெரிய ஆள் ஜெயோப், நான் எப்படிடா? இதை பாரு, அவங்களாம் ரொம்ப நல்லவங்கடா. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பண காசு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ 1 மந்த்தாக இங்கே இருக்கிற, உன்னை பற்றி அவங்க நல்லா புரிஞ்சிட்ருக்கலாம். அவங்க தம்பிக்கு நீ செட் ஆகுவ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம். அவ்வளோதான். இந்த பாரு, மேரேஜ்க்கு ரெடியாக இருந்துக்கும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படி சொல்லி மறுபடியும் ஒரு ஹக் பண்ணிட்டு ஜெயோப் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இங்கே ஜிமின் தான் பொத்துன்னு அப்படியே அந்த அவருடைய பெட்டில் வந்து உட்காராரு.
இது செட் ஆகுமா, எப்படி எனக்கும் டேஸ்டாக இருக்கும், எப்படி செட் ஆகும் அப்படி சொல்லி இங்கே நம்ம ஜிமின் தேவை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. தப்பி தவறி கூட ஒரு மைண்டில் ஜீவனோட நினப்பே வரல. இப்படியே தான் 2 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். எப்பவும் போல் ஜிமின் குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா ஜின் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இதுக்காகலாம் நீ கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ அப்படியே பசங்களுக்கு ட்ராயிங்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி நடந்த மாதிரியே தான் டயாங் கையை கட்டிக்கிட்டு ஒரு க்யூட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு டயாங் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. டயாங்கை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு டயாங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ டயாங் பேன் சொல்லி கத்துறாரு. 2 பசங்களுமே எந்திரிச்சு நின்று ஹிப்பில் கை வச்சுட்டு, மாமா ஒரே மாதிரி பண்ணாத சரியா, நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் நடிக்கிறது, அட பாவீங்களா வேறு என்ன, நீயும் வந்து பயன்படுத்துவேன், நாங்களும் ஐயோ பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா, போமாம்மா வேலையை பார்த்துட்டு, மேரேஜ் ஆக போதும் இன்னும் சின்ன பிள்ளை நடந்து தலைங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜூனா பாப்பா தான் தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு வெளியே போகுது. பாரு இதுக்கு எவ்வளோ கொழுப்புன்னு அப்படின்னு டயாங் வந்து போகலாம் சொல்லி போகிறாரு. டயாங் சார் அப்படி சொல்லி பின்னாடி இருந்து நம்ம ஜிமினோட வாய்ஸ். டயாங் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்னாச்சு ஜிமின், சார் இது உங்களுக்காக. என்னது அப்படி சொன்னோன்னே அதை கொடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஜிமின் அந்த இடத்த விட்டே ஓடிடுறாரு. டயாங் வந்து அதை பார்க்குறாரு. ஒரு கண்ணால் அப்படியே வியர்ட் ஆகுது. என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டு சீன் ஜிமின் வந்து டயாங்கை பார்த்துருந்துருப்பார்ல, அந்த கையை கட்டிட்டு அந்த வாலில் சாஞ்ச மாதிரி அது அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி டயாங் கிட்டே கொடுத்துட்டு ஓடி இருந்திருப்பார். ஓடினவர் போச்சுடா இன்றைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை தேய்ச்சிட்டு நிற்கிறாரு. இன்றைக்கி என்னென்ன திட்ட போகிறாரு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் சாரி சார் அப்படின்னு அப்படியே நிமிந்து ஜியோனை பார்க்குறாரு. அவருடைய தலையை அப்படியே தேய்ச்சிட்டு, ஏன்னா தலை தான் அவருடைய உடம்புல வந்து இடிச்சிட்டு இருந்திருக்கும். அதனால இப்போது ஜியோன் அவருடைய கையை எடுத்து அந்த ஜிமினோட ஹெட்டில் வச்சு அப்படியே தேய்ச்சிட்டு, வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி சொல்லி ஜிமின் வாயை ஆண் பிறந்துட்டு ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா அதிர்ச்சியான விஷயம் நடந்தானா ஜிமினோட ரியாக்ஷன் அப்படி தானே இருக்கும். ஜியோனுக்கு நல்லாவே ஸ்மைல் வந்துடுது. இப்போது தலையை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அவருடைய கையை எடுத்து அந்த ஜிமினோட லிப்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போகிற ஜியோனை தான் ஜிமின் வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்ருக்கிறாரு. என்னது மலை மாடு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகுது, எப்போவுமே உருன்னு தான் இருக்கும், இன்றைக்கி என்னாச்சு சிரிச்சிட்டுலாம் போகுது அப்படி சொல்லி அவருக்குள்ளே அவர் பேசிட்டு அந்த இடத்த விட்டுமே போயிடுறாரு. இப்படியே தான் அந்த 3 டேஸுமே ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இன்றைக்கி தான் ஜிமினுக்கு மேரேஜ். ரூமில் ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. அவர் மனசில் டயாங் இருக்கிறாரு. ஆனால் பாவம் அவருக்கு தான் தெரியல அவர் மேரேஜ் பண்ணிக்க போகிறது ஜியோன் அப்படின்னு. அந்த பக்கம் நம்ம டயாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. ஏன்னா 5 வருஷமாக லவ் பண்ணி ஏற்கனவே ஒரு மேரேஜ் வரைக்கும் வந்து மேரேஜ் ஸ்டாப் ஆகி இன்றைக்கி மறுபடியும் அதே பர்சனோட மேரேஜ் ஆக போகுது. ரொம்ப ஹாப்பியாகவே நம்ம டயாங் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஜியோன் சைடு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவருடைய கோட்டை தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போவும் அவருடைய ஃபேஸில் க்யூட்டாக ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்குது. என்றைக்கு ஜிமின் அவர் மனசுக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து அந்த ஃபேஸில் அந்த ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா கண்ணில் டியோஸோட ஜிமின் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. ஏன்னா ஜிமினோட விரலில் ரிங் போடுறது ஜியோன், அதை அவரால் நம்பவே முடியல. இப்போ அவருடைய பார்வை பக்கத்தில் நிற்கிற சுகா அப்புறம் டயாங் மேலே இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. ஜிமினோட கண்ணு முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். மேரேஜ் ஆகும்போதே அவங்க சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடா 5 வருஷமாக லவ் பண்ணிங்க, ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலாய்ச்சிருந்துருப்பாங்க. அதை கேட்டு அங்கே டயாங் சுகா 2 பேருமே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே ஜிமின் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா டயாங் தான் ஃபர்ஸ்ட்டு, ஜியோன் நெக்ஸ்ட்டு தான். அதனால தான் டயாங்க்கும் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். அடுத்து ஜியோன் அப்புறம் ஜிமினோட பேரை வந்து கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஜிமினுக்கு மனசே இருந்திருக்காது. போ ஜிமின் அப்படி சொல்லி அங்கே ஜிந்தா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, வா ஜிமின் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லி ஆரம் தான் ஜிமினோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஜிமின் அப்படியே திரும்பி அவங்க தாத்தாவை தான் பார்க்குறாங்க. அவங்க தாத்தாவோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு, அப்படியே டியர்ஸ் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கலங்கின மாதிரி இருக்குது. ஹாப்பி டியர்ஸ் கூட சொல்லலாம் அவருக்கு. இப்போ அப்படியே திரும்பி ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னுக்கும் அதே மாதிரி தான் அவருக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி தோணுது. ஆனால் இவங்க எல்லாரையும் ஃபேஸையும் பார்த்தோன்னே அவருக்கு அதை சொல்லணுன்னு கூட தோணல. அதுக்கான விளைவு தான் இப்போது ஜிமினோட கையில் ஜியோன் வந்து ரிங் போடுறாரு. அடுத்து ஜிமின் கையில் ரிங்கை கொடுக்குறாங்க. ஜிமினுமே அந்த ரிங்கையும் பார்த்துட்டு இப்போ ஜியோனை பார்க்குறாரு. அங்கே ஜியோனோட லிப்ஸில் குட்டியாக தான் ஒரு ஸ்மைல் இருக்குது. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு, லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. வேறு வழியே கிடையாது, ஜியோனுக்கு இப்போ ரிங் போட்டே ஆகணும்.
ஜிமின் ஜியோனோட கையில் அந்த ரிங்கையுமே போட்டுடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன, கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டயாங் வந்து சொல்கிறாரு. அங்கே ஜியோன் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏய் ஜியோன் கிஸ் பண்ணுறா, என்ன பண்ணுற? ஆமாம்மா கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கற்றுனோன்னே அங்கே ஜியோனுமே கிஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஜிமின் அப்படியே நிமிந்து ஜியோனை தான் பார்க்குறாரு. ஒன்றும் அந்த அளவுக்கு டயாங்க ஜிமின் லவ் பண்ணாரான்னு கேட்டால் இல்லை, வெறும் 1 வீக் தான். இவர் தான் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் தோணிருச்சு. இல்லை அது டயாங் இல்லை, ஜியோன் தான் உன்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அவரால் ஏற்றுக்க முடியல. சின்னதாக ஒரு பெயின் அவருக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ரெண்டாவது ஜியோனை அந்த மாதிரி அவர் யோசிச்சதே கிடையாது. இவர் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜியோன் கிட்ட வந்துட்டார். இப்போது ஜிமினோட 2 சீக்ஸையுமே அப்படியே பிடிச்சி தன்னை பார்க்குற மாதிரி வைக்கிறாரு. ஜிமின் ஜியோனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜியோன் கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜிமினோட கலந்து அப்படியே டியர்ஸ் வந்துடுது. கிட்ட போனவர் அப்படியே அதை பார்த்துட்டு கிஸ் பண்ணவே இல்லை. இப்போது ஜிமினோட சீக்ஸ்லேருந்து அவரோட கையுமே எடுத்துட்டாரு. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜின், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் வேணாமே. சரி ஓகேடா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம். ஏன்னா ஜின்னை பொறுத்த வரைக்கும் ஜியோனுக்கு மேரேஜ் நடந்ததே பெரிய விஷயம்னு சொல்லி தான் அங்கே ஜின் வந்து யோசிச்சுட்ருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி வந்து நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட் சூன் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சரங்கே.